அனைவருக்கும் வணக்கம். காளிங்கன் நர்த்தனம் பற்றி தெரிந்து கொள்ளும். காளிங்கன் என்ற பாம்பு கருடனிடமிருந்து தப்பித்து கொள்ள கருடன் வர முடியாத ஒரு மடுவில் போய் புகுந்து கொண்டது. இனி தன்னை யாரும் செய்ய முடியாது என நினைத்து மேலும் தனக்கு எந்த ஆபத்து வராது என்று கர்வமும் இருமாப்பும் ஆணவமும் கொண்டது. இதை அறிந்த கண்ணன் அதனுடைய ஆணவத்தையும் கர்வத்தையும் இருமாப்பியும் ஒழிக்க அதன் மீறி ஏறி நடனமாடினார். காளிங்கன் என்ற பாம்பிற்கு பல தலைகள் உண்டு. கண்ணன் ஒரு தலை மீது கால் வைத்தால் என்ன, எனது இன்னொரு தலையை தூக்குகிறேன் என்று இருமாப்புடன் மற்றொரு தலையை தூக்கியது. கடைசியில் சோர்ந்து போய் கீழே வீழ்ந்தது. காளிங்கன் என்ற பாம்பும் அவன் மனைவியும் அவனுடைய சுற்றத்தாரும் கண்ணனிடம் வேண்டி பணிந்து நற்கதி அடைந்தன. இதனால் நமக்கு தெரிவது என்னவென்றால், மனிதர்கள் சிலர் இப்படிதான் உள்ளார்கள். செல்வம், செல்வாக்கு, நிலம், புகழ், பதவி, அழகு, மனைவி, மக்கள் என ஆணவம் போன்ற விஷயங்கள் நம்மிடம் உள்ள போது யாரும் நம்மை அசைக்க முடியாது என நினைக்கிறார்கள். மனிதனுக்கு பாடம் புகட்ட இறைவன் சிறு தண்டனை கொடுத்தால் அதை புரிந்து கொள்ளாமல் எனது செல்வத்தாலும் மதியாலும் வெற்றி பெறுவோம் என நினைக்கிறார்கள். கண்ணன் நமது ஆணவத்தையும் செருக்கியும் அழிக்க கஷ்டத்தை கொடுத்து நம்மை புனிதப்படுத்தி அவருடன் ஐக்கியமாகி கொள்கிறார். எனவே நாமும் ஆணவமும் கர்வமும் கொள்ளாமல் இறைவனிடம் ஐக்கியமாகிவிட்டால் எல்லா வளமும் நலமும் பெறலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.